வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வ்ளாக். மை ஃபர்ஸ்ட் லாங் ரைட்னோன்னு 1000 கிலோமீட்டர்லாம் நினச்சிடுவேன். இது வெறும் 400 கிலோமீட்டர்ஸ் ரைடும். மை பெஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் ஹைவர். இந்த பயணத்தில் என்னோட சின்ன சின்ன அனுபவங்களும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். மூட்டையெல்லாம் கட்டியாச்சு. மேப், கேமரா எல்லாம் செட் பண்ணியாச்சு. வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. காத்திருக்கிறதுல வலியோட சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கு. பயணம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதம். அது ஒரு சிலருக்கு எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். சிலருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பிளான் பண்ணாலும் தள்ளி போயிட்டே இருக்கும். எல்லாருக்குமே ட்ராவல் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். அது லடாக் போகிறதுனாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஒரு சின்ன ஃபால்ஸ், இல்லை ஏரி, அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு போகிறதுனாலும் சரி, ட்ராவல் எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதுவும் அது ஒரு பைக் ட்ராவல்னால் சொல்லவே வேணாம். ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம பார்த்து பைக்கை சர்வீஸ் பண்ணி ஸ்பேர்ஸு, டயர்ஸ் எது மாற்றணுனாலும் பார்த்து நம்ம மாற்றி நம்ம பைக்கை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, கியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக வியர் பண்ணி கண்ணாடி முன்னே நின்னா அப்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள். அதை வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. யூ ஷுட் ஃபீல் இட். அதே மாதிரி பைக் ட்ராவலுக்கு நிறைய பேர் நம்மளை போக விடாமல் ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. பைக்கில் போனால் சேஃப்டி இல்லை, பாடி பெயின் வரும், மசில் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த பைக்கில் அவ்வளோ தூரம் போறியா? இந்த கடைசி வரி நான் அடிக்கடி கேட்டேன். ஏன்னா நான் வச்சுருக்கிறது ஒரு ஓல்ட் புல்லட் 1997 மாடல். என் அப்பா எனக்கு 5 வயசு இருக்கும்போது வாங்கினது. நான் அவன் கூட தான் வளர்ந்தேன்னே சொல்லலாம். நான் படிச்சுட்டு வேலைக்காக வந்ததுக்கப்புறம் அந்த புல்லட் அப்பாக்கிட்ட அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினேன். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன் கூட இருக்கிறதே ஒரு தனி ஃபீல். அது வேறு யாருக்கும் புரியாது. சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர். யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணுன்ற வெறியே வரும்டா. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த ரைட் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மொமெண்ட்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு ரைடு. என்னோடய புல்லட்டில் லாங் ரைட் பண்ணணும். எங்கே போனாலும் நான் என்னோடய புல்லட்டில் தான் போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. லடாக், லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ், எல்லா பைக்கர்ஸோட ட்ரீம். எனக்கும் அந்த ட்ரீம் இருக்குது. என்னோடய புல்லட்டில் சென்னையில் கிளம்பி லடாக் போகணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. கேமரா பேட்ரி காலி ஆயிடுச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. நான் ஆக்சுவலாக பவர் பேங்க் எதுவுமே எடுத்துகிட்டு இல்லை. பைக்கோட சார்ஜிங் போர்ட்டில் தான் சார்ஜ் பண்ணணும். பைக்கில் தான் மவுண்ட் பண்ணணும் கேமராவை. கொஞ்சம் வீடியோஸ் பண்ணியா இருந்தால் சாரி. இவ்வளோ நேரம் ஹெல்மெட்டில் மாட்டியிருந்த கேமரா இப்போ ஹெட்லைட் வந்துருச்சு. என்ஜாய் த வியூ. ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ரை பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறது ஓல்டு புல்லட் எடுத்துகிட்டு போகிற வழியில் நின்றுச்சு நான் என்ன பண்ணுவேன். எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் வரும். நான் நிறையா தடவை பெட்ரோலே இல்லாமல் நின்றுருக்கேன்.
காசு நம்ம வண்டியில் பெட்ரோல் கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம தான் பார்த்து போட்டுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பைக்கில் பெருசாகவும் ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் நிறைய டைம் ஹைவேஸ்லலாம் பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கேன். பட் அவன் என்னை ஒரு தடவை கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே வச்சதில்லை. எங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து டோ பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லாம் டோ பண்ணி என்ன பெட்ரோல் பங்க் வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதிலேருந்து ஒரு ½ டேங்க் மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன் எப்போவுமே, எந்த ஒரு இடத்துல நின்றக்கூடாதுன்றதுக்காக. இந்த ட்ரிப்பில் கூட எலக்ட்ரிக்கல் ஃபால்ட், ரெக்டிஃபையர் ப்ராப்ளம் ஆகி கரெக்டாக ஒரு பெட்ரோல் பங்கிட்ட தான் வந்து நின்றுச்சு. நான் கூட பெட்ரோல் தான் இல்லையோ நினச்சிட்டு வேகமாக போய் பெட்ரோல் போட போனேன். பார்த்தா பெட்ரோல்லாம் இருந்துச்சு. அப்புறமா என்ன பிரச்சனைனே தெரியல. மெக்கானிக் ஃபோன் அடித்து கேட்டு சரி பண்ணியாச்சு. நானே கொஞ்சம் ஆர்ஆர் மட்டும் கலட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்டு, அந்த பேட்ரி பவர்லேயே போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவன் எந்த ஒரு இடத்துலையுமே என்ன எப்படி சொல்கிறது, நடு ரோட்டில் விட்டதே இல்லை. என்னைய நின்னாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும் டக்குன்னு. ஆக்சுவலாக அவனை 10th படிக்கும்போது தான் ஒரே ஒரு தடவை ஓட்டலான்னு ஏறி உட்காந்தப்ப இதெல்லாம் நமக்கு ஓட்ட செட் ஆகாது, இதெல்லாம் நம்ம எங்கே ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே போக அதை தள்ளிட்டு போகிறது. என் அத்தானும் அண்ணனும் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த புல்லட் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. காலேஜ் லீவில் அப்படியே ஊருக்கு போகிறப்ப அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா தூங்கிட்டு இருக்கப்போ அப்படியே தள்ளிட்டு போய் வெளில வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறது. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா, உங்கள் மனசுக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும். நம்ம நடத்துவோம். ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு வேறு நம்மளை விட மாட்டாங்க, இல்லை போகக்கூடாது, ரொம்ப இது பண்ணுறாங்க பட்சத்தில் சொல்லாமல் கலருது நிறைய தப்பு. ஏன்னா நம்ம தனியாக போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், வாட் எவர் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம பெட்டர் நம்ம சிப்ளி யாரோ நம்ம அண்ணன் யார்கிட்டையோ சொன்னால் கொஞ்சம் ரஸ்டியாக நம்மளை போகிறத போட்டு கொடுக்காதவங்களா அவங்கள்ட்ட மட்டுமே சொல்லிவிட்டு நம்ம போகிறது. ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் ஏதாவது பிறந்தனாலோ எதனாலோ அவங்க தெரியும் நம்ம எங்கே போகிறோம், யார் கூட போயிருக்கோம், அவங்களுக்கு யார் என்ன பண்ணணும். அதில் யாரும் சொன்னால் கடை முடிஞ்ச அளவு புரிய வைக்க போயிட்டு இருக்க கூட வீட்டில் யாரும் தெரியாது. இந்த மாதிரி போகாதீங்கன்னு தான் சோலோவாக ஹைவேஸில் போகும்போது இல்லை குரூப் ரைடாக போகும்போது பேசிக் ரூல்ஸ், பேசிக் சயின்ஸ் இதெல்லாம் நம்ம ரூரல் ரோட்டில் ஓட்டுறதும் ஹைவேஸில் போகிறது நிறையா சேஞ்சஸ் இருக்கும் ரூல்ஸ். அதெல்லாம் என்ன இருக்குது, ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே ஓட்டிட்டு திடீர்னு நம்ம ஹைவேஸில் போகும்போது ரூல் தெரியாமல் போகிறதுனாலேயே ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுப்போட வண்டி ஓடும், ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் கியர்ஸ் ஃபஸ்ட்டு ஹெல்ப் அண்ட் ரைடிங் கொஞ்சம், ஏன்னா நம்ம நார்மலாக பைக்கில் போய் சரி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஓட கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதே கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. அண்ட் ரொம்ப லாங் போகிறப்ப ஜாக்கெட்ஸ் பண்ணுறது அட்வைஸ். உங்கள்கிட்ட ஒரு ரைடிங் ஜாக்கெட் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு லெதர் ஜாக்கெட். ஏன்னா நம்ம மேலே அடிக்க நம்ம பயங்கர டயர்டாகிடும். நம்மளோட ரெஸ்ட் பீரியட் இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 1 hour ஒன்ஸ் இன்டர்வல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ½ hour ஒன்ஸ் இன்டர்வல் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்புறம் க்ளவுஸ் அது ரொம்ப என்னதான் நம்ம ஹை ஓனாலும் ஸ்பேசஸில் டிராஃபிக் அதில் போகிறதெல்லாம் கஷ்டம். நம்ம வெறும் கையால் ஒரு 200 கிலோ கிளச்சை பிடிச்சா போயிட்டு இருந்தோம்னா செம்ம வலி. அதே க்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டர். ஃபுல் ஃபிங்கர் க்ளவுஸ் ஓப்பன் அது ஸ்டைலாக வேணா இருக்கும், பட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்பீட் கண்ட்ரோல். அது நமக்கு ரொம்ப நம்ம ரேஸ் போகல, நம்ம ரைடு தான் போகிறோம். நமக்கு எவ்வளோ நீட் டு ஷோ ஆஃப் அதர்ஸ். நம்ம ரைட் போகிற
போகிறது நமக்காக, நான் ரைட் பண்ணணும் மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்காக. ரொம்ப லாங் பைக்கை ரொம்ப த்ராட் ஓப்பன் பண்ணாலும் இல்லை ரொம்ப ரேவ் பண்ண கியரை கம்மியாக போட்டு ரொம்ப ரேவ் பண்ணிங்கனால பேர்ன் அவுட் ஏதாவது பண்ணாலும் நிறைய மாடு நடக்கிறதுக்கு சான்சஸ். நம்ம ஒரு லாங் போகிறோன்றப்ப ப்ளஸ் க்ரூசிங் ஸ்பீட்னா 60-70 தான். அது மேலே இன்னும் கொஞ்சம் ஹையர் சிசி பைக், ஸ்போர்ட் பைக் அப்படின்றப்போ ஒரு 80-90 க்ரூசிங் ஸ்பீட். என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளோட கண்ட்ரோலில் பைக் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப எப்போ நம்ம கண்ட்ரோலை விட்டு போகிற மாதிரி சொல்லுவோம், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹில்ஸ் அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்மகிட்ட ஒரு கொடுக்கும். நம்ம அப்பா அம்மா பயப்படுறது வேகமாக வரும், அதுதான் முக்கியமானது. அவங்க எல்லாரும் பயப்படுறது கீழே ஆக்சிடென்ட் சேஃப்டியும் ஒழுங்காக போனாலும் இதுதான் அவங்க. நான் ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கேன், நான் எல்லா ஃபுல் ப்ரொடக்ஷனோட தான் ஏன் வேஸ்ட், நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுவேன். அதான் உங்களுக்கு அதான் நம்மளோட வேலை. கொஞ்சம் கஷ்டமான வேலையை பண்ணாமல் தான் இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எஸ், நான் என் சொந்த ஊர் 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளாக பிளான் இந்த ரைடுக்காகவே ஃபஸ்ட்டு தான் ஆக்ஷன் கேமராலாம் வாங்கினேன். கேமராலாம் வாங்கி எல்லாம் சரி ஹெல்மெட்லாம் இது பண்ணிட்டு ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி என் ஊரில் எனக்கு பிறக்க போகிற குழந்தைய பார்க்க. எஸ், மை ஒய்ஃப் இஸ் லேபர் வார்டு. ஓகே நண்பர்களே, வண்டியில் பிரச்சனை. ஸோ இனிமேல் இந்த வீடியோ இதோட கட் ஆகிடும். அடுத்து போய் என் ஒய்ஃபை பார்க்க வேண்டியது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஸ்வர்.